இந்தியாவின் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியரும் திராவிடவியலாளருமான K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். கல்லிடைக்குறிச்சி ஐயா வையர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 1892 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். வட இந்திய வரலாற்றிற்கு இணையாக தென்னிந்திய வரலாற்றை உலகறிய செய்த பெருமை இவரையே சாரும். நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சியில் பிறந்துள்ளார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வரலாற்று பிரிவில் முதுகலை படித்து சென்னை மாகாணத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள். வாரணாசி இந்து பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் மைசூர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்திய வரலாறு மற்றும் தொல்லியல் துறை தலைவராக நீண்ட காலம் சேவையாற்றினார். சோழர்களின் அரசியல், சமூக மற்றும் நிர்வாக முறையை மிக விரிவாகவும் முழுமையாகவும் ஆவணப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 22க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய தி சோலாஸ் என்ற நூல் சோழ பேரரசு பற்றிய இவருடைய மாபெரும் வரலாற்று ஆய்வு நூலாகும். அதேபோல் எ ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூல் வரலாற்று ஆய்வு மாணவர்களால் இன்றளவும் ஒரு பைபிளாக கருதப்படும் தென்னிந்திய வரலாற்று புத்தகமாகும். தி பாண்டியன் கிங்டம் என்ற நூல் பாண்டிய நாட்டை பற்றின விரிவான வரலாற்று தொகுப்பாகும். ஏஜ் ஆஃப் த நந்தாஸ் அண்ட் மயூரியாஸ் என்ற நூல் மௌரிய பேரரசு காலத்திய வட இந்திய வரலாற்று நூலாகும். இந்திய அரசு இவருக்கு நாட்டின் 3வது உயரிய குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதினை 1957ஆம் ஆண்டு வழங்கி சிறப்பித்தது. இவர் எழுதிய கட்டுரைகளின் சிறப்பு தொகுப்பு Amazon.in தளத்தில் K.A. நீலகண்ட சாஸ்திரி ரைட்டிங்ஸ் இன் த ஹிந்து என்ற புத்தகமாகவும் கிடைக்கின்றது. இந்தியாவின் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியரும் திராவிடவியலாளருமான நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.